அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. செல்வம் பற்றி இரண்டாவது காரணம். அதாவது தானம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன? தானம் என்பது ஒரு ஏழை நம்மளிடத்திலே அவராக கையேந்தி கேட்டு அதை நாம் கொடுப்பதற்கு தானம் என்று சொல்லப்படும். தர்மம் என்பது ஒரு மனிதன் அவன் ஏழ்மையிலே உள்ளான் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம அவரிடத்திலே கொண்டு போய் கொடுப்பதற்கு தர்மம் என்று சொல்லப்படும். இது இரண்டிலேயும் எது சிறந்தது என்று சொன்னால் தர்மம் தான் சிறந்தது. ஒரு உண்மையான ஏழை அவன் கஷ்டத்திலே அவன் வாடுகிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்திலே நாம் போய் கொடுப்பதற்கு தர்மம் என்று சொல்லப்படுமே, இதுதான் இரண்டிலும் மிக சிறந்தது. எனவே இதை நாம் கடைபிடிப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஏழைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான பொன்மொழி ஏறத்தாழ புகாரியிலே 1427-28 பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு ஏழை தன்னுடைய ஏழ்மை நிலையிலேயும் யாரிடமும் கையேந்தாமல் தன்னுடைய இருக்கக்கூடிய செல்வத்திலே வைத்துக் கொண்டு வைராக்கியத்தோடு வாழ்கின்றானோ இறைவன் அந்த நபரை அப்படியே ஆக்கி விடுவான். அதே போன்று யா அல்லாஹ், என்னை பிற மக்களுடைய தேவையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, எந்த ஒரு மனிதனிடத்திலும் நான் தேவையுள்ளவனாக நான் ஆகக்கூடாது என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வானேயானால் அல்லாஹ் அந்த மனிதனை யாருடைய தேவையும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ வைப்பான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். எனவே நாம் இவ்வாறு வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.